and in presence of course, our Jairam ji. Sir, இது ஒன் ஆஃப் த ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் சார். இந்த ஷால் எல்லாத்துக்கும் கிடைக்காது சார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் அட்டன் பண்ணதே இல்லை. என்ன கேள்வி கேட்கறதுனால தான் ஸ்கூலுக்கே போகாம இருந்தோம். படிக்க சொல்றாங்க, தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு நான் ஸ்கூலுக்கே போல, பாதிலே ஓடி வந்துட்டேன். நான் ஒரு மேடையில சொன்னேன், எனக்கு 2 இடம் வந்து ரொம்ப நான் பயப்படுவேன். என்னன்னா, ஒண்ணு ஏதாவது ஸ்கூல் காலேஜ் பேச கூப்பிட்டா, அதே மாதிரி போலீஸ்க்கு மத்தியில பேசினாங்க. என்ன 2 நான் பாதியில ஓடி வந்தேன். ரொம்ப பாதியில ஓடி வந்தேன் 2. அதாவது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம்னா, சினிமாவில் நான் எதையுமே கற்றுக்கிட்டு வளரவே இல்லை. நான் வந்து முட்டி மோதி தான் சினிமாவில் வந்தேன். சினிமாவில் ஒரு சின்ன அங்கீகாரம் இன்னைக்கு தமிழ் சினிமா உங்களை மாதிரி ரசிகர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏதோ சுமாராக நடிப்பாப்புல, ஏதோ படம் எடுக்கிறாப்புல அப்படி சொல்லி அந்த அங்கீகாரம் தர்றதுக்கு நான் நிறைய எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, என்னோட பொழுதுபோக்கே சினிமா தான் வச்சிருக்கிறேன். கடுமையா படிக்கிறது, படம் பார்க்கறது, அதை விட என்னன்னா மனிதர்களை நிறைய சந்திக்கிறது. நான் ஒரு கதை எழுதுறதுன்னா என் வண்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு பயணம் தான். அது சார்ந்த மனிதர்களை பத்தி பேசிட்டே இருப்பேன். ஒரு போலீஸ் கதை எழுதுறதுன்னா குறைஞ்சது என் நண்பர்களா இருக்கிற ரொம்ப முக்கியமான போலீஸ் ஆளுமைகளா இருக்கிற ஒரு 100 பேரையா சந்திச்சிருவேன். அந்த கதை சார்ந்து அவங்ககிட்ட நிறைய பேசுவேன். அவங்க நிறைய எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு புத்தகம் வந்து பெரிய பலன்னு. என்னைய பொறுத்தளவு மனிதர்களை தான் நான் பயங்கர படமா இருப்பேன். அவங்களோட பேசுறது, அவங்களோட பயணிக்கிறது. நான் இதுவரை கத்தார் நாடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த 2 நாள்ல நண்பர்கள்லாம் கத்தாரை பத்தி எனக்கு சொன்னாங்கல்ல, எனக்கு உண்மையிலேயே கத்தார் வந்து இவ்வளோ அருமையான நாடா, இவ்வளோ அழகா கட்டி எழுதிருக்காங்களா இங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நம்ம கூட மன்னராட்சி இருந்துக்கலாமோங்கிற இதெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சுட்டே ஒருவேளை மட்டும் இருந்தா கூட நம்மளாம் நல்லா இருந்திருப்போம், இன்னும் நல்லா இருந்திருப்போமோ அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னால சரின்னு நினைக்கிறது எதுவுமே சரியில்லை. சிலது தவறாயிடுது. நம்ம தவறு நினைக்கிற சிலது பயங்கரமா சரியாயிடுது. அதை அறிவியல் பூர்வமா ஏத்துக்கிறதா சரி. அப்படிதான் யோசிச்சேன். என் சினிமா பயணம் வந்து என்ன சொல்றது, ரொம்ப வீக்கானதான். ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து இல்லை. ஆனா எனக்கு சினிமாவுக்கு வர்ற சில நண்பர்கள், என்கிட்ட அசிஸ்டண்டா வர்றவங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு பையன் அசிஸ்டன்ட் வாங்கிக்கிட்டான். என்ன எம்பிபிஎஸ் முடிச்சு பேசுறாங்க ஃபேஷன் இல்லை சார். இப்போ வர்ற யாருமே நான் எங்க காலத்துலலாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிற சினிமாக்கள் இருக்கும். மட்டும் எடுத்து 12th டிகிரி. இப்போலாம் மாஸ்டர் அவன் படிப்பெல்லாம் கேட்டா நமக்கு தலை சுத்திடும். நீயாடா வந்து எங்கிட்ட வேலை செய்ய போற, எங்கிட்ட வேலை செஞ்சு எடா கொண்டு போற, நேரம் போய் படமாட்டா போடா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க படிப்பெல்லாம் இருக்கு. அவ்வளோ ஆளுமையோட படிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி பசங்களை சந்திக்கும் போது ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காட்டி, வாய்ப்பு என்னால் கொடுக்க முடியாட்டி கூட நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன். சினிமா தரவங்களுக்கு ஆசைக்கும் முயற்சிக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம உண்மையிலேயே ஒரு தொழில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன் சினிமா துறை மட்டும் ஏன் எல்லாருமே ஆசைப்படுறோம்னா, அது ஒரு புகழ் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தொழிலா இருக்கு. எல்லாரையுமே கவனிக்கப்படுற ஒரு தொழிலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஈஸியா முதலமைச்சரை கூட ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. தமிழர் சொல்லல அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு சினிமாக்கு எல்லாரும் வர்றது தப்பு இல்லை, அது வரணும் கூட அப்படின்னு. ஆனா நம்மளால இதுக்குள்ள போய் நிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆசைப்பட்டு எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஆனா அந்த முயற்சியில இருக்கிற பிரச்சனைகள்ல தான் நிறைய பேர் வந்து பின்வாங்குவாங்க, பேக் அடிப்பாங்க. அது உண்மையிலேயே நான் என் நண்பன் ஒரு நாள் சொன்னான், என் ஒய்ஃப் டீச்சரு, நான் போலீஸ்ல இருக்கேன். ஆனா இன்னைக்கு நிலைமையில இந்த வேலையை விட்டு தூக்கி போட்டு போக முடியுமானா சத்தியமா என்னால முடியாது. இந்த வேலையை காப்பாற்றுறதுக்காக அவ்வளவு
கஷ்டப்பட எப்போ திடீர்னு தூக்கி போட்டு போனேன் அப்படின்னு அதனால எனக்கு அப்பெல்லாம் தோணலடா, நான் சேஃபாக தான் போனேன், ஒரு 2 வருஷம் முயற்சி பண்ணுவோம், முடியலன்னா ரிட்டர்ன் ஆகிடுவோம் அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணாமல் நான் டெசர்ட்டில் ஓடிட்டேன். ஓடி போய் முயற்சி பண்ணேன். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மேலும் மேலும் போனோம்னா அந்த 2-3வது வருஷம் வெற்றி மாறன்ட்ட ஜாயின் பண்ணிட்டேன். அவர்கிட்ட ஜாயின் பண்ணோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. நான் ஆரம்பத்தில் 99 சினிமாவில் முயற்சி இருந்துகிட்டே இருந்தேன். அப்படி முயற்சி எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த கதை டிஸ்கஷன் சொல்லுவோம் சினிமாவில். அந்த டிஸ்கஷனுக்கு போகும்போது நான் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேரில் முக்கியமான ஆளாக இருப்பேன். என்னை வந்து நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் 99ல் என்னை வந்து உதயகுமார் சார் அப்படின்னு சொல்லி பாகராஜ் சார் அசிஸ்டன்ட் கதை பேசுறதுக்கு அண்ணா கூப்பிட்டு போகிறாங்க. நான் முதல்ல அவர்கிட்ட கதை பேசுகிறேன். நான் கதை பேசும்போது எல்லாருமே எனக்கு திட்டுவாங்க. அவங்க மட்டும் டேய் இருக்கணும் திட்டுங்க பிள்ளை. அதாவது இந்த சினிமாவில் வந்து ஜூனியர் சீனியர் ஜூனியர் பயங்கரமாக பார்த்து அவங்களுக்கு மீதி கருத்து சொல்கிறதா விட மாட்டாங்க, வேலை இல்லாத மட்டும் பாரு. அவர் சொன்னால் பிரமாதமாக பேசுனாரு கதை அப்படின்னு சொல்லி எனக்கு முதல் சம்பளமாக 10 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. அந்த 10 ரூபாய் என் லைஃப்பில் மக்கள் தலைவர்களோட ஒழிப்ப சொன்னேன். நான் சினிமாவில் அவங்க முதல் சம்பளம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி என்னோட சினிமா பயணத்தை போனேன். நான் 99 ஆரம்பிக்கும்போது எனக்கு முன்னால் 94 95 சினிமாவில் பயணம் பண்ணேன். நிறைய பேர் அங்கேயே நிற்கிறாங்க. நான் சினிமாவில் எப்போ பயங்கரமாக பயப்படுவேன்னா அவங்களெல்லாம் திடீர்னு என்னை சந்திச்சிட்டாங்கன்னா எனக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே பயங்கரமாக பயப்பட ஒரு 1/2 மணி நேரம் எங்கிட்ட அவங்கள்ட்ட பேசிட்டு போனாங்கன்னா எங்கிட்ட நான் பலம் மொத்தம் எந்த போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நான் பெரும்பாலும் அவங்க சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் அவங்க எங்கேயாவது இடத்துல வழியில் பார்த்துருவாங்க. பார்த்தவொடனே சினிமாவில் இருக்கிற பிரச்சனையை அவங்க லைஃப்பில் உள்ள பிரச்சனையை தான் பேசுவாங்க. அப்போ நமக்கு பயம் வந்துடும், ஐயோ நம்மளும் இப்படி ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சினிமாவில் இருக்கிற இயல்பான சந்திக்கிற பிரச்சனை தான். நீங்கள் சினிமாவுக்கு வர்றதும் சரி, நம்ம குழந்தைங்க சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம கருத்து சொல்ற காலம் தான். அந்த காலத்துல நம்ம இடத்த விட்டு கொடுத்துட்டோம்னா நிறைய பேர் நமக்கு எதிரானவங்க வந்து சினிமாவில் அந்த இடத்த நிரப்புவாங்க. எல்லா கருத்தும் இருக்கும், எல்லா கருத்தையும் சினிமாவுக்கு உருவாக்கும். பட் நம்ம என்ன பங்களிப்பு செலுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில் முயற்சி பண்ணா அந்த இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னார். சும்மா பேசிட்டு இருக்கும்போது, நமக்கு பின்னால வந்தவங்களாம் ரஜினி சார்ட்ட போய் கதை சொல்லிட்டான்டா, என்ன நம்ம எப்படி நின்றுட்டு இருக்கோம். எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நீனு அப்படிதான் நிக்கிற, நானும் அப்படிதான் நிக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் தான் காட்சாராஜ் பண்ணிட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு போறேன்டா. கதை இல்லடா என்கிட்ட. கதை இருந்தா தான் ஜெயில நடிக்கவே தலைவர்கிட்ட சொல்லிக்க மாட்டேன், வேற லைஃப்ல ஒன்று கேட்டது எப்படியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்ல இந்த தம்பி மாதிரி நிறைய நபர்கள்ல எனக்கு எங்கேயுமே கிடைக்காத அங்கீகாரம் சினிமாவில் மட்டும் ஈஸியாக கிடைச்சிடும். எங்க பொது இடம் போனாலும் நம்மளை தம்பி மாதிரி சகோதரன் மாதிரி பார்க்குற ஏதாவது ஒரு தரப்பினர் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. ஒரு ரொம்ப அவசரத்துல டிக்கெட் ஆர்ஐஸ்ல போனாங்க வர்ற டிடிஆர் வந்து என்ன இங்கே போகிறீங்க, இல்லை சார் ஆர்ஐஸ் தான் சார் கிடைச்சு அப்படின்னு சரி இருங்க அப்படி போயிட்டு வந்துட்டு வாங்க தூங்கலாம் தூங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சினிமாவில் ஒரு இது கிடைச்சிட்டே இருக்கும், ஒரு தங்குற இடங்கள்ல. அதை நோக்கி நம்ம பிள்ளைங்கள் நம்ம குழந்தைகள் சினிமாவுக்கு வந்து தாராளமாக அனுப்புங்க. வரட்டும், பயணிக்கட்டும், வெற்றி பெறட்டும். என்ன நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஃபிட்டா இருக்கணும்னா ஒரு ஃபைட் பண்ற அளவுக்கு ஃபிட்டா இருக்கணும். நான் என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா நம்ம ஹீரோவை செய் அப்படின்னு சொல்றது நம்ம அறிவே கிடையாது. அது முன்னால ஒரு வேலை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹீரோக்கு ஈகோ சார் உடனே அவனே செய்யறான் இறங்கி அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நாங்க என்னன்னா படம் எடுத்துட்டு இருக்கும்போது குறைஞ்சது 12 மணி நேரம் 14 மணி நிற்போம். நின்றுட்டே இருக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே ஓடுவாங்க. நம்ம உட்காந்துட்டோம்னா எல்லாரும் நிற்குவாங்க. அதனால டெய்லி ஏதாவது எக்ஸசைஸ் பண்றேன். ரொம்ப வீக்கான ஆளு, சும்மா நடிக்கிறேன். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஃபீமேல், ஏன்னா உங்க மூவிஸ் பார்த்தீங்கன்னா மேல் ஓரியன்ட், ரொம்ப மேல் ஓரியன்டா இருக்கு. ஃபீமேலுக்கு கொஞ்சம் இந்த சிறையில் மட்டும் அந்த லேடி கேரக்டர் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் சொன்ன மாதிரி ஷி வாஸ் த லீட். ஆனால் என் பொண்ணு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அவன் சரி போட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால்
எப்படி ஹவ் இஸ் இட் தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு ஃபார் அ கேர்ள் ஒரு லேடி இல்ல இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இருந்தா நிறைய கண்டென்ட் கதைகளுக்குள்ள வந்து ஈஸியா நடிச்சு முன்னாடிதான் ஒரு நிறைய லாங்குவேஜ் அது அப்படிலாம் இல்லை. இப்ப டக் டக்குன்னு பிள்ளைங்க மேல வந்தேன். நான் வந்து அனுஷ்மாவை பார்க்கும்போது சுரேஷ் சார் என்னை கூப்பிட்டு விட்டாரு அந்த படத்துல. என்னை வந்து காமிச்சாரு, இந்த பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் என்னை கூப்பிட்டு எல்லாத்தையும் காமிச்சாருன்னா, அந்த பொண்ணை நிஜமா பார்த்தது நான் தான் எஸ்கார்ல. அந்த பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கண்ணில் என்னமோ பயங்கரமா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை அந்த பொண்ணு வச்சிருந்துச்சு. ஆடிஷன் பண்ணிட்டீங்களா அப்படிங்க, பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு ஆடிஷன் பல இடங்கள்ல அந்த பொண்ணு ஆடிஷன்லேயே என்னை வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. நான் வந்து ஆக்ட் பண்ணேன். உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப நடிக்க தான் வர்றாங்கன்னா ஆக்டிங் சீல மட்டும் வளர்த்துதான் கண்டிப்பாக தான் நேற்று நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். உடனே அவர் கூட நிற்கிறீங்களா அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் அனிஷ்மா பற்றி ரொம்ப நாள். அனிஷ்மாவும் என் பொண்ணும் அப்புறம் அனக்கா 3 பேரும் ஒரே ஆடிஷன் போயிருக்காங்க. அனக்கா கிடைச்சிருக்கு, அனிஷ்மாவும் என் பொண்ணு கிடைக்கல. அப்புறம் அனிஷ்மா தமிழ் இண்டஸ்ட்ரியில் எஸ் கண்டிப்பாக முயற்சி பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் சார். நான் வந்து பெரும்பாலும் கதைகள் எழுதும்போது அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிற மனிதர்கள் அதிகமாக தேடுறேன். இப்போ வந்து சிறை எழுதும்போது நான் என்னையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தானாகரல் எழுதும்போது அவர் ஈஸ்வரமூர்த்தியை வந்து வச்சு அப்படி நமக்கு முன்னால ரோல் மாடலாக இருக்கிற மனிதர்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கதை வேகமாக நகரும். ஏன்னா கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீன் பண்ணுறது ஈஸி. அதனால நம்ம எழுதும் போதே நம்ம யாராவது ஒரு மைண்டில் வந்துருவாங்க. எழுதிட்டே இருப்போம், அப்படியே எழுதிட்டே இருப்போம். ஒரு இடத்துல யாராவது ஒரு மைண்டில் வருவாங்க. ஏதாவது இப்போ நான் இந்த போலீஸ் கதை எழுதும்போது எனக்கு அப்படியே தேடி போய்கிட்டே இருந்தால் டக்குன்னு ஒரு போலீஸ்காரங்க மைண்டில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கூட தொடர்ந்து நல்லா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அவரோட பாவனை எப்படி இருக்கு, கோவம் வந்தால் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணுவோம். அது எல்லா கதையும் அப்படி அமையும். ஒரு சில கதைகளுக்கு அமையும். அந்த கதைக்கு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம பண்ண ஒர்க் அவுட் வந்து தேட்டருக்கு தெரியும். இது எப்படி நிற்கும், இது எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க, அது கான்ஃபிடன்ஸ். நான் நாடகம் வந்து 3 வருஷம் கனவோட சொன்னேன். அதுக்கு வந்து அதில் பிரச்சனைகளை சொல்றேன். ஆனால் அந்த கதையை மாற்றிக்கவே இல்லை. திருப்பி 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 சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த கதை முதல் சொல்லும்போது நான் பயங்கரமாக அழுதேன். ரொம்ப பயங்கரமாக கதை சொல்லுவேன். கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா தான் இருக்கு, யாராவது ஓடாதுங்க, வேறு கதை பண்ணுங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். 14 ஹீரோக்கு கதை சொல்லியிருக்கேன். கதை மட்டும் விஷால் சார் தொடங்கி ஆர்யா சார் வந்து ஜீவா சார் முடிச்சு எல்லாத்தையுமே சொன்னேன். அப்போ மணிலாம் ஃபீல்டில் கிடையாது, இல்லைன்னா மணிட்டே சொல்லியிருப்பேன். தம்பி ரொம்ப லேட்டாக தான் வந்தா உள்ள சொன்னேன். ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன ஓடிட்டே இருந்துச்சுன்னா, கதை கேட்ட யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இது எப்படி ஓடும்? பொதுவாக கிளைமேக்ஸில் அவங்க பெரிய டவுட் இருந்துச்சு. எப்படிங்க பெரேடில் எப்படிங்க ஒருத்தர் ஜெயிச்சுட்டா ஓடுறான்னு சொல்லுவீங்க? ஒரு பைக் ரேஸு, ஒரு பாக்ஸிங்கு அப்படின்னா ஜெயிச்சுட்டா ஓடுறான்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு பரேடு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை சார், அப்படி சார், இப்படி சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என் கூட நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, இந்த கதையை விட்டு வேறு கதை இல்லை அப்படின்னு சொல்லி. நான் ஒரு முடிவு எடுத்தேன், பட்டம் தான் ஏதாவது முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அந்த கதை வந்து கேட்டவங்க யதார்த்தமான ஒரு படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட டைரக்டர் வந்து வாங்கி எஸ்ஆர் ப்ரொஃபஸர் கதையை கொடுத்து படிங்களே இருந்தாங்க. சார் பிரகாஷ் சார் படிச்சுட்டு ப்ரொஃபஸர் பிரமாதமாக இது பண்ணி அவர் படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் சொல்லி அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சு. ஆனால் காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா, நான் ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகாமே நான் லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் வேலூர்ல அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, வேலூர்ல தான் ஒரு போலீஸ் செலக்ஷனுக்காக ஒரு 1200 பேர் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம நிறைய வேலூர்ல இருக்கிற ஆர்மியில் இருக்கிறவங்க வேலூர்ல ரிட்டையர்ட் ஆகி வந்து அவங்க ஏரியா இருந்தாங்க. அப்படியே ஒரு பரேடுக்கு சாதாரணமான இடம்னு சொல்லி நான் கம்மிட் ஆகாம 51 நாள்ல நான் ஸ்டாப்பா அந்த படத்தை எடுத்து நான் அதுக்கு முன்னால நிறைய ஒர்க் பண்ணேன். இந்த படம் தான் நமக்கு முடிவெடுத்து கூட வேலை செய்வோம்ல. முதல் படத்தில் அவங்க திட்டம் ஏன்னா முதல் படத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும். இப்போ மாஸ்டர்லாம் நான் நினைச்சதுன்னா 1000 crowd சார் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கு வந்து மேனேஜர் கெஞ்சிக்கு ஒரு 700 crowd எடுத்துங்க, 700 crowd எடுத்துங்க. அதுக்கெல்லாம் 50 crowd கிடைக்கிறதா இருக்கு. போன் 50 ரூபா ஃபஸ்ட்
ஃபுல்லாத்தையும் பார்த்தேன் சார். அந்த படம் பார்த்துட்டு அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் யார் அந்த டேரக்டர் என்ன பண்ணிருக்கான்னு தேடி பார்க்கும்போது ஒரு எபிசோட்லாம் பார்த்தேன் சார். அவங்க எபிசோட் ரொம்ப பிடிச்சது. நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருந்தீங்க எப்படி வந்து ஜெமினி ஃப்ளைஓவரில் வந்து நிறைய போலீஸ்காரங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப பாவமாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த தூக்கத்துக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 வருஷம் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எதுக்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 5 வருஷமா போகும்போது அந்த பார்க்கும்போதுலாம் அவங்களோட வாய்ஸ் வந்துக்கிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி டானக்காரில் வந்து அந்த பேப்பர் மட்டும் சீன் அதுவுமே வந்து எதை கேட்டுக்கிட்டு ஒரு தாக்கத்தை உருவாக்கி சார். எங்கள் ஊரில் வந்து நிறைய போலீஸ்காரங்களும் பிடிச்சி கேட்கறது இப்படி நடந்துச்சாங்க, இந்த படத்தில் காமிக்காங்க இப்படி நடந்துச்சாங்க இப்படி நடந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே ரொம்ப இன்ஸ்பயர் சார். போலீஸ்க்கும் எங்களுக்கும் எனக்கும் வந்து தான் ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் ரொம்ப பயம். அந்த மாதிரி ரீசெண்டாக ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. அந்த பர்ஸ்பெக்டிவே மாற்றிச்சு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு அது வரைக்கும் போனதே கிடையாது. மீன்ஸ் ஏதாவது சம் இஷ்யூனாலும் போயிருந்தேன்ட்டு என் வீட்டிலலாம் சொன்னாங்க வேணாம் அதெல்லாம் வேணாம்ப்பா நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு. உங்கள் படம் தான் சார் நான் வந்து இல்லையே நல்லா போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சத்தியமூர்த்தி ஒருத்தர் வந்து ஸோ ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சார். ஒரு சேஞ்ச் எங்களுக்கும் பப்ளிக்கும் போலீஸ்க்கும் ஒரு விதமான சேஞ்ச் உள்ளவங்க வந்து நீங்கள் பெரிய தானக்கார படம் வந்து பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா படமாக பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பேப்பரில் எப்படி கொண்டு வந்தாங்க எந்த டெம்ப்ளேட்டும் அந்த படம் உட்காரல. இதாக இருக்கும் ஃபைட் சீன்ஸ் இருக்காது, குத்துப்பாட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய இது வச்சு எப்படா கையாச்சு அப்படிங்கும்போது தான் தோணுச்சு. அவர் கேட்டுட்டாரு. தேங்க்யூ சார். அதுக்கு முன்னாடி அந்த கதை பண்ணப்போ ஒரு பொண்ணு கூட இருக்காது அந்த கதையில. அப்புறம் ஆக்டர் ஆதி சார் ஒரு கதை சொல்லப்போ ஆதி சார் தான் சொன்னார் இப்போ மரம் நடனம் பண்ணாரு அவனும் எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்குங்க ஒரு பொண்ணை பண்ணுவாங்க அந்த கதைக்குள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் ட்ரைனிங்ல ஒரு பொண்ணு ரைட்டரா இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணை உள்ள கொண்டு வந்து ஒரு சாங் வச்சு நான் ரொம்ப காம்ப்ரமைஸ் எல்லாம் அதை பண்ண வச்சிருந்தேன். இப்போ நிறைய பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணேன். நான் கரெக்டுன்னு தோணுச்சு. வெற்றி படம் பார்த்து சொன்னேன். பார்த்தா அந்த கதை பசங்க இருந்துச்சு பொண்ணு வந்தாங்க நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சந்தேகம்னா தமிழ்நாட்டில் வந்து எழுத்தாளரும் இயக்குனரும் சேர்ந்து குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க. சில பேர் டைரக்டர் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து எழுத்தாளராக இருப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் ரெண்டாவது இருக்கணும். நீங்கள் டைரக்டரும் பண்ணுறீங்க, எழுத்தாளர் பண்ணுவாங்க. ஆனால் சில டைரக்டருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்காக நான் கதை எழுதினேன், விஜய் சாருக்காக நான் கதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எழுத்தாளர் ப்ளஸ் டைரக்டர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதில் எந்த ரகம்? நீங்கள் இவங்களை வச்சு மைண்டில் வச்சு நீங்கள் கதை எழுதுங்களா, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நீங்கள் கதை எழுதுங்களா? எனக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு பயங்கரமாக நிறைய பேர் இந்த கோவப்பட்டு பேசுகிறாங்க. எல்லா மேடைகளையும் நான் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி பயங்கரமாக புகழ்ந்து பேசுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் தான். பயங்கர ஸ்ட்ராங்கான ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸை பிலீவ் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க, அவங்கள ரைட் பண்ணி கொடுப்பாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அப்படி இதை போடுறாரா எல்லாத்தையும் அவங்களே சொல்லணும், எல்லாத்தையும் நானே சொல்லுவேன் அப்படின்னு தேவையில்லை. நல்ல நாவல் நல்ல ரைட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு எழுத சொல்றாங்க. பர்சனலாக இதை வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. சிறை வந்தப்ப பெரிய பெரிய டைரக்டராக சொன்னாங்க, பரவாயில்ல நான் ஒரு டைரக்டராக நீ இருக்கேன், உன்னால் அந்த படத்தை எடுக்க முடியும், ஆனால் ஒரு நண்பனை கூப்பிட்டு இந்த படத்தை எடு அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள். இது மாதிரி எல்லாருமே பழகணும். ஒரு கதை வேணாம்னு முடிவு எடுத்தோம்னா அந்த கதை இன்னொருத்தர் கொடுத்து அதை பண்ணுன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சவுத் இண்டியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. என்னை கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. நான் எல்லா மலையாள பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சார். அந்த ரியல் ஸ்டோரி அந்த மாதிரி பண்ணுவோம், எல்லாமே உங்களோட ஐடியா ஆட் பண்ணி பண்ணுவோம், அந்த மாதிரி தான். புரியுங்களா? ரியல் ஸ்டோரி பண்ணும்போது அவன் அப்படியே பண்ண முடியாது. ஏன்னா சில மொமெண்ட்டுகள் வரும். கதை டிஸ்கஷனில் புதுசாக மாற்றுவோம். ரியல் இன்சிடென்ட்ல வந்து ஒரு நம்மளை பாதிக்கிற மாதிரி 2 3 விஷயங்கள் தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கதையாக ஏன்னா 2 மணி நேரம் படம் சொல்ல முடியல. நான் வெற்றி சாப்பிட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். வெற்றி என்ன பண்ணுவாருன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது வந்து அருமையான கண்டென்ட் எடுத்துருவாரு. ஆனால் அதை கமர்ஷியலாக சொல்லுவாரு.
ஏன்னா படம் தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாம் இருப்பாரு. எனக்கு என்னன்னா நம்ம எடுத்துட்டு வர நல்ல படங்கள் தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப என்னன்னாலும் சொல்லுங்க, கமர்ஷியலா என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா படத்தை ஜெயிக்க வச்சிடணும். ஏன்னா அந்த படம் இன்னொரு 10 படத்தை கொண்டு வரும். சிறைப்படம் வந்ததுக்கு அப்புறம் சிறைப்படத்தை நான் 10 பேருக்கு ப்ரொடியூசர் சொல்லியிருக்கேன், யாருமே மதிக்கல. இப்ப சிறை மாதிரி ஒரு கதை இருந்தா சொல்லுங்க, ஜெயிச்ச பிறகு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு 10 நல்ல கதை உள்ள வந்துடும். அதனால நல்ல கதைகளை நம்ம தோற்க விடக்கூடாது. நாங்கள் 90s பேசுகிறோம், நல்ல சதிப்பு சொன்னாங்க 90s வளர்ந்தோம். முதல்ல 96 சொன்னாருங்க. 90s அவங்க பசங்க வளர்ந்தது. நாங்கள் பார்த்து வளர்ந்த படங்கள்லாம் வந்து விஜயகாந்த் சார் படத்தில் வந்து அவர் போலீஸ் அவர்களா விஜயகாந்த் சார் படத்தை எங்களுக்கு அவ்வளோதான். அடுத்த கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி படம் பார்த்துருக்கோம், சிங்கம் சீரிஸ் பார்த்தோம். இதுதான் இந்த படங்கள்லாம் வரும்போது ஒரு கமர்ஷியல் பார்த்து ஒரு போலீஸ்காரோட எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸோட காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தீரம் அதிகாரம் வந்து ஒரு படம் வந்துட்டு ஒரு தனியான உங்க படத்தில் இருக்க மாதிரி போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன கஷ்டம். ஸோ இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். நீங்கள் கமர்ஷியலாக எடுக்கணும்னு நினச்சிங்க காணக்காரனா இல்லை இப்படிதான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி ரத்தமும் சதையாக தான் இந்த படத்தை சொல்கிறேன் டிசைன் இல்லைன்னா கமர்ஷியல் தான் சொல்ல ரொம்ப லைவாக தான் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எடுக்கும்போது கமர்ஷியலாக எடுத்தேன். உங்களுக்கு வந்து பரேடு சீன் பார்த்தீங்கன்னா டாப்பாக்கில் இருக்கணும். அது சொல்லும் போது என்னன்னா நான் தான் சொன்னேன், நல்ல கதைகளை தூக்க வைக்கக்கூடாது, அது என்ன வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அதை வந்து எவ்வளோ கமர்ஷியலாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனால் கமர்ஷியல்ங்கிற எல்லை ஒன்று இருக்குல்ல, என்னை பொறுத்த கமர்ஷியல்ங்கிற சுவாரஸ்யம் தான். சுவாரஸ்யம் தான் கமர்ஷியல். நீங்கள் சிறையில் என்ன கமர்ஷியல் இருந்துச்சு, ஜெய்பிபிள் என்ன கமர்ஷியல் இருந்துச்சு, சுவாரஸ்யம் தானே இருந்துச்சு. அந்த சுவாரஸ்யத்தை கமர்ஷியல் நம்புறேன். அதனால படத்தை சுவாரஸ்யமாக எடுப்போம், அது வந்து கமர்ஷியலாக வரும். சுரேஷ் கமாச்சி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க, அவர் ஒரு படம் எடுத்திருந்தாரு, எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியல, மிக மிக அவசரம் பெண்களை அந்த படத்தை எப்படி சார் எடுப்ப தைரியம் வந்தது? நான் என்ன சொல்றேன்னா அங்கதான் நான் சொல்றேன், அந்த படத்தை அவங்க கமர்ஷியலா எடுத்துருக்கணும்னு சொல்றேன். கமர்ஷியல் பேசினா சுவாரஸ்யம் தான், எங்கேயுமே கதையை தொங்க விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்றேன், 2 மணி நேரம் சினிமா பார்க்க வர்றவன் 1000 பிரச்சனை வருவான். அவனுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அவனோட பிரச்சனை இருக்கு, சரி ஏதாவது பார்க்கணும்னு வருவான். அங்கேயும் வந்து நம்ம கதை சொல்ல அவனுக்கு போட்ட குடும்பம் பண்ணக்கூடாது, ஏதாவது சுவாரஸ்யமா சொல்லணும்ல, அவன் ஏதாவது கத்துக்கணும்ல படத்துல இருந்து. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உள்ள வர்றவனை எந்த வகையில டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒண்ணு அவனை சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வச்சிடணும், இல்லைன்னா ஆச்சரியப்படுத்திடணும். 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். டெக்னிக்கல் கேள்வி, தானக்கரான அந்த கலர் கிரேட நான் எடுக்கணும்னு நினைச்சிக்கலாம். அந்த படத்துல ஒரு ரெட்டிஷ் ஒரு காக்கி கலர் வரணும். எனக்கு வந்து நான் அதுக்காக வந்து ஒரு 30-40 காலேஜ் போயிருப்பேன், லொக்கேஷன் பார்க்க போவோம். அப்புறம் எதுவுமே இருக்காது, பைக் வச்சு தான் சுற்றுவேன். எதோ மதுரை தான் போயிருக்கேன், சுற்றிட்டே இருந்தேன். அப்போ வேலூரில் போய் தங்கிட்டு இன்னொரு இடம் போய் பார்த்துட்டு வந்தப்ப அந்த படத்தில் ஆர்டர் இருக்கான் மாப்பிள்ள ராகவன் சொல்லி அவன் சொன்னா, அப்போ இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, 200 வருஷம் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, 100 வருஷம் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ரொம்ப தான் பார்ப்பேன். போகலாம் மாப்பிள்ள அப்படின்னு போயிட்டு பைக் எடுத்து உள்ள போய் நின்ற உடனே எனக்கு ஒரு இனப்புரியாத ஒரு கிடைச்சி. ஏதோ நம்ம மணிமுத்தா முதல்ல ட்ரைனிங்ல போய் நிற்கும் போது எனக்கு பயம் இருந்துச்சு. அந்த உணர்வு ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சி. நான் வண்டியை விட்டுட்டு அப்படியே இறங்கி நடந்து போனேன். கிரௌண்டை பார்த்தேன், பின்னாடி நம்ம இதெல்லாம் எனக்கு பயங்கரமா பிடிச்சிச்சு. அந்த ஸ்கூலுக்குள்ள என்னை விட மாட்டேன்ட்டாங்க, அதெல்லாம் போகக்கூடாது பயந்துட்டாங்க. நான் அவங்க போய் என்ன செய்ய தெரியாது, நான் அந்த ஸ்கூலை பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு ஏறி குச்சி ஏறி குச்சி சுற்றி பார்த்துட்டு வர கடைசி வெளியில் எங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணேன், ஐயோ முடியா போயா அப்படின்னு சொல்லி அப்புறம் அது பர்மிஷன் காலேஜ் அந்த மண்ணி ரெண்டாவது இருக்கும். அது சில இடங்கள் கடைசி கேள்வி, சிறை படத்தை வந்து ஒரு ஸ்டோரியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு நீங்க இந்த பரவல படி டெக்னிக்கல் ஒர்க் மாதிரி கூட்டிட்டு போற மாதிரி அதே சார் நான் மீடியாவில் சொல்லணும் சார். அந்த விஷயங்கள் வந்து ஃபிலிமின் தான் முடிவெடுத்தான். எடிட்டர் ஃபிலிமின் இருக்காங்க, வந்து லோகேஷ் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கூலி வரையும் அவன் தான் எடிட்டர். ஒரு எடிட்டரா என்ன வந்து பயங்கரமா ஆச்சரியப்படுத்துற ஒரு மனுஷன். நான் ஒரு கதை எடுத்துட்டு உள்ள இருப்பேன், அவன் எனக்கு ஒரு வேற ஒரு உலகத்தை காட்டுவான். சினிமா அப்படிதான், ஒரு ஆர்டரோட செட்டு என் கதை என்னோட சீனை மாட்டேன். ஒரு கேமராமேனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு அக்கிக்கு வந்து சீனை சூப்பரா இருக்கு, தப்பா எடுத்து அது ஒரு பெரிய கூட்டு யாராவது ஒருத்தர் வந்து
டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சினிமா தம்பி தப்புடா அந்த டைலாக் வச்சான்னு நீங்க நரேன் மாதிரி சார் எம்எஸ்என் மாதிரி ஆட்கள் சேதன்ற மாதிரி ஆட்கள் ஃபர்ஸ்ட் ஷாட்ல டைலாக் சொல்றதே தப்புடா தம்பிடுவாங்க. இது லாஜிக்காவே தப்பா இருக்கு. அதை கேள்வி என்ன அப்படின்னு மாதிரி ஓ அப்படியா சார் நமக்கு தெரியுங்களே கரெக்டான கேள்வி கேட்கும்போது அந்த மாதிரி சினிமாவில் யாராவது ஒரு அளவு நம்ம காப்பாற்றுறாங்க. நம்ம தான் ரொம்ப வைக்கிறோம் மக்கள் எப்போது. எனக்கு ஒரு லேடி கேட்டாங்க உங்களை மாதிரியே இந்த காதல் படங்கள்லாம் எப்படா எடுப்பீங்க நீங்க? ஒரு டைம்ல வந்துச்சுல காதலுக்கு மரியாதை லவ் கூட அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான படங்கள்லாம் இருந்துச்சு, எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஏன் அந்த படம்லாம் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? காதல பெரிய வளர்ச்சி இருந்துச்சு தமிழ் சினிமால. எனக்கு அந்த பார்த்த பயங்கரமா இருந்துச்சு. நான் பல இடங்களும் சொல்லியிருக்கேன், ஏன் நம்ம ஒரு நல்ல காதல் படத்துக்கு முயற்சி இருக்கிறதே இல்லை, ரொம்ப வயலண்டா பண்றோம் எங்கிட்ட இருக்க சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாதுல்ல, காதல் படம் தான் அது, பயங்கர காதல் படம் தான். ஆனா நம்ம ஒரு முழுமையில காதல் படமா இருந்துச்சுல. ஒரு தமிழ் சினிமா வந்து காதலை கொண்டாடின சினிமால அது வந்து நீங்க வந்து நம்ம படிக்கிற காலங்கள்ல ஒரு பொண்ணை காதலிக்கலன்னா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம்ல போன இடத்துல ஒரு ஸ்டார்ட் பண்ணுது பாடல்கள்லாம் அப்படி இருக்கும். அது பயங்கரமா எல்லாருக்கும் என்னால திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது என்னன்னா நம்ம உடம்புல ஒரு நரம்பு மாதிரி பிளட்டு மாதிரி என்ன வச்சுக்கலாம். எந்த இடத்துல எதை சொல்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் திரைக்கதை. இந்த இடத்துல இதை சொன்னா கரெக்டா இருக்கும். சில இடங்கள்ல பேசும்போது நாங்க வந்து ஒரு கதையை பிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நாங்க போற திரைக்கதைக்கு தான் போவோம். என்ன இடத்துல இதை சொல்லலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை நல்லா பேசுற சில பேர் இருப்பாங்க. சில பேர் கதை மொக்கையா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என் நண்பர்கள் சில பேர் கதை ரொம்ப வீக்கா பேசுவாங்க, ஆனா ஸ்கிரீன் பிளே சூப்பரா பேசுவாங்க. எனக்கு இந்த கதை இப்படி மாத்தி கொண்டு போறேன், இந்த கதை இப்படி மாத்தி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்காந்து அதை பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல நீங்க திரைக்கதையை மட்டுமே சரியா பண்ணிட்டா போதும். அதுக்கு வந்து அலைப்பாயிலே மாதிரி ஒரு படத்துல ஸ்கிரீன் மணி சார் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான கதை, ஆனா ஸ்கிரீன் பிளே பசங்க அவ்வளோ அழகா இருக்கும். முன்ன பின்ன அழகா இருப்பாரு. அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போறாங்க. 100 படம் சொல்லலாம் ஸ்கிரீன் பிளேக்காகவே ஓன படங்கள் சொல்லி. அது மாதிரி ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியம் கதையை விட. அதே மாதிரி சார் ஒரு படத்தோட வில்லன் நீங்க எப்படி சார் அந்த கேரக்டர் பேலன்ஸ் பண்ணுவீங்க? எழுதும்போது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா அவன் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க ஒரு பெரிய இடத்துல அந்த மாதிரி வில்லனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி எழுதணும்னு நினைப்பேன். வில்லன் விட்டுக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் ஹீரோ புஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. கதைக்கு வில்லன் தான் முக்கியம். ஏன்னா நானும் வில்லன் தானே. அந்த படத்தை எனக்கு தெலுங்குல பண்ணணும்னா நம்ம பண்ணிடலாம். பண்ணல படமா பார்த்து என்ன ஆச்சரியப்படுத்துற படம் இப்ப படம் போட்டா டக்கு பார்த்துருவேன். என்னுடைய 2வது கேள்வி சார், ஒரு டைரக்டர் அவங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு ஒரு கதையை உருவாக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக உருவாக்கி அதை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதுதான் என்னோட படைப்பு, நான் உருவாக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதை வந்து உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு நீங்கள் அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போவீங்களான்னு சின்ன டவுட். அப்புறம் ஹீரோ சார் போகும்போது ஹீரோ சார் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி கடந்து போயிட்டே இருக்காது. கரெக்ஷன் போகும். சில பேர் செம்ம டஃப் கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம ரூட்டுக்கு இந்த ரூட்ல தான் போயிருக்கோம், அப்படியே அது நேர் எதிர் ரூட்ல அவங்க டிராவல் பண்ணுவாங்க. இருந்தா அந்த கதை பண்ணுவோம், இல்லைன்னா அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் கதையில இப்படிதான் பண்ணோன்னு எந்திரிச்சு அந்த எத்தனை இயக்குனர் பெரிய இடத்துல இருந்து இல்லை சார் இந்த கதை தான் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு. உதாரணத்துக்கு வந்து பாரதி கண்டமான ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையில வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்திபன் சார் வந்து நான் விழுக மாட்டேன், அந்த கீழே போய் விழுந்து சாவாங்க, ரொம்ப பழசா இருக்கு, நான் பண்ண மாட்டேன். சேரன் சார் முதல் படம் அதாங்க படத்தோட சீன்.
அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாரு. அப்போ அவர் வந்து 4-5 பேரும் ஒன்றா தங்கியிருக்காரு. வெறும் பனியனை போட்டு இடத்துல காணல. அன்னைக்கு பார்த்துக்கணும் சார், ஃபீல்டில் இருக்காரு. என் கதை எதாவது சார், நான் எழுத கிளைமேக்ஸ் தான், இது ஓகேனா சொல்லுங்க. பார்த்துக்கணும் சார், 100 தடவை ஃபோன் பண்ணி அவர் திட்டா, ஐயோ மாற்றிக்கலாயா, வாயா நான் பண்ணுறேன், அதான் சார் கதை கிளைமேக்ஸ். ஒரு இடத்துல போய் நான் காமெடி சொல்ல முடியாது பற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ ஐடியா ஸ்மூல் ஐடியா படம் பெரிய அதை பார்த்துக்கணும் சார், பல இன்டர்வியூ சொல்லிட்டேன் சார் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். பண்ண மூணு படம் அசுரன், திகழ்கண்டான ரியாலிஸ்டிக் கேஸ் பார்த்து ரொம்ப அடிக்ட் பலதர பார்த்தேன். ஏன்னா சொல்றேன் பையா, உங்களுக்காக இந்த படத்தை நான் பார்த்தேன். அது எப்படி கொண்டு வர முடியுங்கிறது தெரியல எனக்கு. டேரக்டராக முடியும் வராது விட்டுட்டு போனேன்றாலும் அந்த பிரச்சனை கேட்குறேன். என்ன சொல்றீங்க? இப்போ வராதுன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் சொல்லிட்டு போனேன். பட் ஆனால் நீங்கள் பண்ணும்போது அது சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லையா அப்படின்னு யோசிச்சாலும் இப்போ தோணுன கேள்வி. ப்ரிப்பேர்டாக வரல, என்ன ஈவெண்ட் எனக்கு தெரியாது. ப்ளஸ் நான் வந்த ஃபஸ்ட்டு ரியலி ஹாப்பி. அதனால் உண்மையிலே உங்கள் அந்த ரியாலிஸ்டிக் பேஸ், அந்த ஒரு வில்லன் கொண்டு ஒரு யதார்த்தத்தை கொண்டு வரீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் படம் எடுக்கும்போது யாராவது ரொம்ப சவுண்டா ஒரு மாதிரி பேசினா ஏன் நடிக்கிறீங்கன்னு தான் கேட்பேன். கேரக்டருக்கு உண்மையா இருங்க, அதுக்குள்ள பண்ணா போதும், இவ்வளவு சவுண்டு தேவையில்லை, இவ்வளவு முகப்பாவம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்த நடிப்புன்னு நம்புறேன், அதை நம்ம நடிக்கிறோம். நீங்க நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா. நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நிறைய இந்த மாதிரி பீக்ல இருக்கும்போது சம்பாதிக்கணும், இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சீன் அப்படின்னு, நான் ஃபார் எக்ஸாம்பிள் கூலி எடுத்துக்கிறேன். உபேந்திரா இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு. உங்களுக்கு தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே நின்று 2 டயலாக் தான் பேசுவீங்க, ஆனால் உங்களை வச்சாதான் அந்த ஃபோர்ஸ் இருக்குன்னு லோகேஷ் அதனால தான் நினைக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு, நல்ல வாய்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதே மாதிரி கேரக்டரே தான் கொடுப்பாங்க. சினிமாவில் ஒரு சாபக்கேடு இல்லையா, ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே ரிப்பீட்டட் கேரக்டர்ஸே வரும். ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ணுறதால நீங்கள் வந்து ஒரு வயசான அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் ரோல், ஒரு காமெடி ரோல். ஏன்னா நாசருக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதே கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயமா பண்ண முடியும் உங்களால் காமெடியும் பண்ண முடியும், சீரியஸும் பண்ண முடியும், வில்லனும் பண்ண முடியும், குணச்சித்திர கேரக்டரும் பண்ண முடியும். அதனால நீங்க உங்க படத்துல அந்த மாதிரி அடையாளமே தெரியாத, இப்போ MS பாஸ்கர் சார் கூட ரீசெண்டா ஒரு படத்துல விவசாயியா ரொம்ப வயசான கேட்டப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் அந்த மாதிரி பண்ணி உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய ஆக்டரா வரணும்ன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா நீங்க ஒரு 5 வருஷம் பண்ணிருக்கீங்க, ஆனா ஆக்டரா வர்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் இந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு 4 நாளைக்கு மேல சொன்னாரு, ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர், அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் பண்றா, நல்லா இருக்கும். எனக்கு 4 நாளைக்கு மேல கூட்டம் அடிக்கடி என்னை சந்திக்கும் தான் சொல்லுவாரு. படத்துல நினைச்சு நம்ம ஒரு படத்துக்காக போய் ஒரு படம் நினைச்சு வந்தேன், என்னடா 100 ரூபாய்க்கு அடி வாங்கிட்டே இருக்கேடா நீ, இதுக்காக அவங்க நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே எனக்கும் தோணுது. ஆக்சுவலி நான் அந்த பொசிஷனுக்கு நேரம் போயிருப்பேன், கண்டினியூவா நடிச்சுக்கிட்டே இருந்திருந்தா. நான் டைரக்ஷன்ங்கிறதுனால எனக்கு எப்பெல்லாம் படம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் அதை சூஸ் பண்ணுவேன். யாராவது கூப்பிட்டா ரைட் ஓகே நமக்கு சொல்லி நான் அதுக்குள்ள கரெக்டாக இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. ஆக்டிங்ல நம்ம இடத்த பிடிச்சிடணும்னு நான் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. அதை ஒரு இன்டி ஸ்பேஸாக எனக்கு சுற்றி நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, நீ ரொம்ப லேசியாக இருக்க, இது பண்ணுற நீ. அதே மாதிரி நான் எழுதுகிற படங்களை என்னை வச்சு எழுதவே முடியாது. என்னன்னா நான் எப்போதும் எழுதும் போது டக்குனு ஒரு ஆக்டர் மைண்டில் கொண்டு போயிடுவேன், இதுக்கு இவர் அதுக்கு அவர் அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதும் போது நம்மளை வச்சு நம்ம எழுதுறது. இன்னொரு விஷயம்னா நான் டைரக்ஷன் சொல்லும்போது ஓடிக்கிட்டே இருப்பேன். நம்ம போய் உட்காந்துட்டு நம்ம யாரு குவாலிட்டி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கும். நல்ல படம் பண்ணுவோம். எப்படியா ப்ரொடியூசர் நான் நாளைக்கு சரி நாளைக்கு என்னோட கதை பேசுறதோட ஊர்ல போய் என்னோட நண்பர்களோட கதை பேசுறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சாதாரண ஒரு விஷயத்த விளக்கிறாங்க. இப்ப இருக்கிற தலைமுறை வந்து நீங்க சில இடங்களுக்கு அந்த இன்ஸ்டால போற மியூசிக் இருக்குல்ல, அந்த நிஜ சினிமா கூட அவ்வளவு அழகா இருக்கும். நான் பயங்கரமா ரசிச்சிருக்காரு. சில வார்த்தைகள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு கருத்தை 2 வரியில சொல்லும் போது நம்ம ஆச்சரியப்படுத்திடும். அப்பா என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு கதை இருக்கும். அது உண்மையில பெரிய
அது பெரிய விஷயம், அது உண்மைதான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி சொல்ல போறேன். அதுல இப்போ ஒன் லைன் தான் ஃபர்ஸ்ட் சொல்றது, திரும்பி ரெண்டாவது வாட்டி இப்போ ஒராள்கிட்ட சொல்லும் போது 2.5 மணிக்கூர் நம்ம பேசுமா இல்ல கொஞ்சம் தான் பேசுமா அவங்கள்ட்ட? நீங்க வந்து முதல்ல கதை சொல்ல போகும்போது எவ்வளவு நேரம் வேணாலும் கதை சொன்னா உங்களோட ஸ்பேஸ் தான். ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போறோம்னா முதல்ல போனோம்னா என்ன சொல்லுங்க, லைன் என்னன்னு சொல்லுங்க. லைனோட சொல்லிட்டு நீங்க வர முடியாது. லைன் மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க லைன் சொல்லுங்க, லைன் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் கதை சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கதை சொல்லுவீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அவனை அடிச்ச மண்டையில உடச்சிருப்பாங்க அதுக்கு முதல்ல. அதனால சேம் ஜோன்ல இருக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் கதை சொல்லுவீங்க அப்படின்னாங்க. நீங்க ½ நான் சொல்லிடுவேன்னா சந்தோஷப்படுவாங்க. ½ முடிச்சிருவோம் போகிறது. அந்த ½ சுவாரஸ்யப்படுத்திட்டீங்கன்னா உடனே இமீடியட்டா அப்படியே கதை சொல்லிடலாமா, கேட்கலாமா, இல்லை சார் நான் ரெடியா இருக்கேன். ஓ அப்படியா, நான் 2 days ரெடியா இருக்குதா, நம்ம கேட்கலாமா, நம்ம கதை சொன்ன ஆச்சரியமும் அது அவங்களுக்கு பிடிச்சி போற விஷயம். ஏன்னா எல்லா ஹீரோவுமே ஜெயிக்கிற கதையாக நடிக்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. கணக்கான கதையை வந்து நான் லைக்கால சொல்லும்போது அப்போ வந்து மேனேஜர் சொன்னாரு, நீங்க 1/2 மணி நேரத்தில் அந்த கதையை முடிச்சிருக்கோம். 1/2 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1/2 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 1/2 மணி நேரம் முடிச்சிருங்க, முடிச்சுட்டு இருக்குங்க. சரி சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் 1.25 மணி நேரம் சொன்னேன். எனக்கு என்னன்னா ஒரு திறமை இருந்தா இந்த கதை நல்லா இல்லைன்னு நிறுத்துறா பார்க்கலாம் அவங்க சொல்லி சொன்னேன். 1.25 மணி நேரம் சொன்னேன். ஃபுல்லாக கேட்டுட்டு தமிழ் டீ சாப்பிடுவாங்க, சாப்பிட சாப்பிட்டேன். செகண்ட் ஹாஃப் சொன்னேன், செகண்ட் ஹாஃப் சொன்னேன், செகண்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம் சொன்னேன். அது நம்ம சொல்ற ஸ்கில்ல பொறுத்தா இருக்கு. அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம 1 மணி நேரம் சொல்லி உட்காரலாம். நான் அப்படிதான் உட்காருவேன். 1 மணி நேரத்தில் முடிச்சுருவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம் சொன்னேன். பிடிக்கலன்னா அவங்க பாதி முதலே தெரிஞ்சிடும். நம்ம நிறுத்திட்டு அந்த வேலையை பார்க்கலாம். சொல்லும்போது அந்த லொக்கேஷன் போனோம்னா அங்கே தான் முடிவு எடுப்போம். எங்கே ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஷார்ட் எங்கே ஆரம்பிக்கலாம், இது எதுக்கு வைக்கலாம், அந்த ஸ்பாட்ல கேமரா முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி படம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் டேபிள் போயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த சீன்றது, பட் எடிட்டர் வந்து அவரோட இதில் உட்காந்துருக்காங்க வேணாம் அப்படி யாராவது சுவாரஸ்யமான சம்பவம் நான் வைக்கிறது ஃபைட் பண்ணுவேன். அது நிறைய எல்லாருக்கும் அந்த சீனை எப்படியாவது உள்ள வைக்கணும்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுவோம். அவனை என்ன பண்ணுவாங்க, தூக்குறது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சீனை தூக்கிடுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்கணும். ரொம்ப ரசிச்சு ஒரு சீனை 3 நாள் எடுத்துருப்போம். அது போன இடத்துல உட்காரவே இல்லை, தூக்கி போட்டுருவோம். எப்படி எடுக்கிறது சொல்லி ஒரு பயங்கரமான திட்டமிடுதலோட போனோம்னா எடுத்துடலாம். அது பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரலாம். திட்டமே எல்லாம் போனோம்னா ப்ரொடக்ஷன்ங்கிறது ஷூட்டிங் முன்னாடி நம்ம முடிவு எடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நாளில் பண்ணுறோம், இவ்வளோ நாளில் பண்ணுறோம், இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிவு பண்ணுறோம். செட்டு கிட்டு எல்லாமே முடிவு எடுப்போம். எது செட்டு எது லைவ் லொக்கேஷன் எல்லாமே முடிவு எடுத்துருவோம். அப்புறம் ஷூட்டிங் போவோம். அது முடிச்ச உடனே அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிறது அதான். ஷூட்டிங் போகிறதுக்கு முதல் நாள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு சார். இப்போ நீங்கள் அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கான அந்த மற்ற செலவுகள் இருக்கு. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எல்லா செலவும் வந்துடும். பர்த்டே அப்படின்னு சொல்லி 10 லட்ச ரூபா போடுறோம்ல. இல்லை இப்போ ஒரு படத்துக்கு இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ ஒரு படம் எடுத்துட்டாங்க, 4 கோடி 5 கோடி எடுத்துட்டாங்க. அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அந்த பட்ஜெட் யாரும் அதெல்லாம் எங்களுக்கு இதில் வராது. அது ப்ரொடியூசர்கிட்ட போயிடும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா வேணும். ஏன்னா தேட்டருக்கு போகணும், அதை பண்ண விளம்பரம், அது இது சரியா ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆமாம், அது ஸ்ட்ரகிள் ஆகுது. அது வந்து அவரோட பொறுப்பு, பட்ஜெட் வராது. அவரோட பொறுப்பு தான். அப்போ சார் உங்களுக்கு இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் வரணுன்ற ஒரு ப்ரெஷர் வருமா? ஆஸ் அ டைரக்டர் உங்களோட கண்டிப்பா இது இருக்கும், உங்களோட ஆர்டிஸ்டிக் வியூஸ் இருக்கும். பட் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமா? கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோவோட அழுத்தம் பயங்கரமாக இருக்கும், ப்ரொடியூசரோட அழுத்தம் இருக்கும், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட அழுத்தம் பயங்கரமாக இருக்கும். அவங்களே ஒன்றும் யோசிப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் உங்கள் மேலே தான் இது எல்லாமே வருது. எல்லாமே அதாவது வந்து ஒரு ஸ்பாட் இருக்கும்போது அன்னைக்கு 800 பேர் க்ரௌட் வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நான் நினைச்சேன்னா பிரேக், நான் நினைச்சேன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரீங்க? ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி வெளியே வரீங்க? அடுத்த நாளைக்கு அதெல்லாம் வெளியில வர முடியாது. ரொம்ப பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன் டைமில். காலையில் 6:30க்குலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும்னு நினைப்பேன். 8 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுன்னு நினைப்பேன். அந்த ஃபுல் க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது, அது இது
இல்ல காரணம் எனக்குள்ள இது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ்ல இருந்துட்டு நீங்க முத நீங்க போய் வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது உங்க ப்ரொஃபைல் என்ன நீங்க வச்சிருந்தீங்க, எதை நீங்க உங்களோட ப்ரொஃபைல அவரை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்றது சிறப்பான கேள்வி, கேட்ட கேள்வி தான். என்னன்னா, எனக்கு ஹிந்தி தெரியுமா நான் கேட்டல, இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் வராது, அதனால அவனை வச்சு மேனேஜ் பண்ணுமான்னு கேட்கறது. உண்மையிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை பேசுற அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம வாட்சா அது மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நான் இதுக்காகவே நிறைய பேர் தேடி இருக்கேன். அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணும்போது வந்து கதை தெரிஞ்சு வந்தா நல்லா இருக்கும், ஒரு கதை பேசும்போது அவன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சினிமா குறைஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அப்படி கதை பேசுற அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. அப்படி நீங்க கதை பேச